ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்கேஏ பேசுகிறேன். இந்த போர் வெறும் நிலப்பரப்புக்கான ஒரு போர் கிடையாது. இது உலக அளவில் சைனாவை நிலைகுலைய வைக்க அமெரிக்கா விருத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய எனர்ஜி ட்ராப், எரிசக்திக்கான பொறி அப்படின்னு சொல்லலாம். தைவானில் நேரடியாக போர் நடத்தினால் சேதம் கண்டிப்பாக எல்லாருக்குமே அதிகமாகும். ஜப்பானாக இருந்தாலும் சரி, தைவானாக இருந்தாலும் சரி, பிலிப்பைன்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே சேதம் யாருமே எதிர்பார்க்காத அளவில் அதிகமாகும். அதுக்காகவே சைனாவின் உயிர் நாடியான ஹார்முஸ் ஜலசந்தியை முடக்கி சைனாவின் தொழிற்சாலைகளை இருட்டில் அடித்து வாஷிங்டன் திட்டமிட்டு இருக்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். உலகம் எரியும் போது இந்தியா மட்டும் எப்படி தப்பிக்கிறது? அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான இந்த மோதலில் தனது தனித்துவமான ஒரு ராஜதந்திரத்தால், ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி அப்படின்னு சொல்லுவாங்க, இந்தியா மட்டுமே இன்று ஒரு பாதுகாப்பான பாதையை பெற்றிருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பக்கம் சைனாவின் எனர்ஜி சப்ளை செயின் சிதறடிக்கப்பட்டு, மறுபக்கம் இந்திய கப்பல்கள் கடற்படை பாதுகாப்புடன் ஹார்முஸை கடப்பது. உலக அளவில் இது மிகப்பெரிய ஒரு புவிசார் அரசியல் மாற்றம். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் சேஞ்ச் இன் ஜியோபாலிட்டிக்கல் அரேனா. உலகத்தில் ஒரு நாளைக்கு சுமார் 100 மில்லியன் பேரல்ஸ் கச்சா எண்ணெய் பயன்படுத்தப்படுகிறது. அந்த எண்ணெயில் 20%, அதாவது ஒரு நாளைக்கு சுமார் 20 மில்லியன் பேரல்ஸ் ஒரு மிகச்சிறிய கடல் பாதை வழியாகத்தான் மொத்த உலக சந்தைக்கும் போகுது. அந்த பாதையுடைய பெயர் தான் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ். நீங்கள் எல்லாருமே வெல் இன்ஃபார்ம்டு பீப்புள், அதனால உங்கள் எல்லாருக்கும் இது தெரியும். இதை உலகத்துடைய எனர்ஜி ஹார்ட் பீட், ஆர்டரி அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு அந்த ஹார்ட் பீட் நின்றுடுச்சு அப்படின்னு. பிப்ரவரி 28 பிறகு ஹார்மஸ் அருகே ஆல்மோஸ்ட் 150க்கும் அதிகமான ஆயில் டேங்கர்ஸ் வெளியே நங்கூரம் போட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க. ஷிப்பிங் இன்சூரன்ஸ் நிறுவனங்கள் தங்களுடைய ரிஸ்க் பிரீமியத்தை பல மடங்கு உயர்த்திட்டாங்க. ஷிப்பிங் டிராஃபிக் கிட்டத்தட்ட முடங்கி கிடக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதனால் கச்சா எண்ணெயோட விலை ஒரு சில நாட்களிலேயே, ஆகும் 10 நாட்களிலேயே 40% வரை ஏற்றத்தை, அதாவது மிகப்பெரிய ஒரு வாலட்டிலிட்டியை சந்திச்சிருக்கு. எனர்ஜி மார்க்கெட் இப்போ ஒரு முழுமையான பேனிக் மோடில் இருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நாளைக்கு காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது என்ன நடக்குமோ, இந்த குழப்பங்களுக்கு நடுவில் இன்னைக்கு விடியற் காலையில் அதிகமான சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு இந்தியன் டேங்கர் ஹார்மஸ் ஜலசந்தி வழியாக கடந்து வெற்றிகரமாக வந்துக்கிட்டு இருக்கு. சுமார் 40,000 மெட்ரிக் டன்ஸ் எல்பிஜி கார்கோவுடைய, நேவியுடைய, கப்பற்படையுடைய அதிநவீன மாடர்ன் வார்ஃபேர் இருக்கக்கூடிய கப்பல்களுடைய எஸ்கார்ட்டோட சேர்ந்து ஒரு மிகப்பெரிய டேங்கர் வந்துக்கிட்டு இருக்கு. எங்க இந்தியாவை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய கப்பல்கள் பயந்து போய் அங்கே நின்றுக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த இந்திய கப்பல்கள் துணிச்சலாக மூவ் ஆகிக்கிட்டே இருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு பின்னாடி இருக்கிற ஆழமான அரசியலை நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுதான் ஒரு கான்ஃப்ளிக்ட் பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்லலாம். பிப்ரவரி 28 ஆப்ரேஷன் எபிக் ஃபியூரி. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் சேர்ந்து ஈரான் மீது ஒரு மிகப்பெரிய ஒருங்கிணைந்த கோஆர்டினேட்டட் ஸ்ட்ரைக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆரம்பிச்சாங்க. இதை கோஆர்டினேட்டட் ஸ்ட்ரைக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதன் பிறகு ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் ஒரு ஹை டென்ஷன் ஜோன்ல இப்போ இருந்துகிட்டு இருக்கு. ஒரு ஹை டென்ஷன் ஜோனாவே அது மாறிடுச்சு. சவுதி அரேபியா, ஈராக், யுஏஇ, குவைத், கத்தார் போன்ற மொத்த வளைகுடா நாடுகளுடைய ஏற்றுமதி இந்த பாதையை தான் நம்பி இருக்கு. அவனுங்க இதுவரைக்கும் காலமாக ஒரு காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டானுங்க. பஞ்சம், தண்ணி இல்லாமல், சரியான ஸ்பைசியான சாப்பாடு இல்லாமல் ரொம்ப காலமாக கஷ்டப்பட்டவனுங்க. அப்புறம் ஆயில் அப்படிங்கிற ஒரு ஆண்டவன் கொடுத்த கிஃப்டை கண்டுபிடிச்சதுனால இன்னைக்கு அந்த ஆயிலை இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் வழியாக கொண்டு வந்து உலகம் முழுவதுமாக கொண்டு போய் சேர்த்து சைனா, இந்தியா மாதிரியான நாடுகள்கிட்ட அதிகமாக விற்று, நிறைய விலைக்கு விற்று முன்னேறிய நாடுகள். ஆனால் இன்னைக்கு அவனுடைய மொத்த ஏற்றுமதியுமே அப்படியே முடங்கி போய் கிடக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாமே பாலைவனங்கள். இந்த நாடுகள் நாம் சொன்ன எல்லாமே, சவுதி அரேபியா, ஜோர்டான், ஈராக், யுஏஇ, குவைத், கத்தார், எல்லாருமே பாலைவனங்கள். பாலைவனங்களில் ஒரு சைடில் கடல் இருக்குது, இன்னொரு சைடில் இவங்களுடைய ஆயில் ஃபீல்ட்ஸ் இருக்குது. ஆனால் இன்னைக்கு இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் தடுக்கப்பட்டதுனால என்னென்ன விளைவுகள் தெரியுமா?
ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் இவங்க குடிக்கிற தண்ணி, நாம் இந்த சொன்ன நாடுகளில் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லலாம், இவங்க எல்லாருக்கும் குடிக்கிற தண்ணி நேச்சுரலாக கிடைக்கிற தண்ணியே கிடையாது. இட்ஸ் எவ்ரிதிங் இஸ் டன் பை டீசாலினேஷன், சுத்திகரிக்கப்பட்ட தண்ணி. உலகத்தில் மனுஷன் என்னது இல்லாமலும் வாழ முடியும், தண்ணீர் இல்லாமல் வாழ முடியுமா? இன்னைக்கு ஈரான் இந்த நாடுகளுடைய டீசாலினேஷன் பிளான்ட்டை டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணான்னா மொத்த வளைகுடா நாடுகளுமே, கல்ஃப் ரீஜனே மொத்தமாக அழிஞ்சு போயிடும். ஸோ இன்னைக்கு இந்த மொத்த வளைகுடா நாடுகளுடைய ஏற்றுமதி இந்த பாதையை நம்பி இருந்த காரணத்தினால முழுமையாக முடக்கப்பட்டிருக்கு. இந்த நிலைமையில் இந்தியா என்ன பண்ணுது? டெல்லியில் மிகப்பெரிய ஒரு டிப்ளமேட்டிக் சேனலை உடனடியாகவே ஆக்டிவேட் பண்ணுது. இந்தியாவின் பிரதமராக இருந்தாலும் சரி, வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்தாலும் சரி, நேரடியாக ஈரானோடு பேசுகிறாங்க. மெசேஜ் சிம்பிள். எரிசக்தி விநியோகம் உலகத்தில் எல்லா நாடுகளுக்குமே முக்கியம். ஆனால் 140 கோடி மக்கள் இருக்கக்கூடிய ஒரு நாட்டுக்கு எவ்வளவு முக்கியம் அப்படின்னு ஈரான் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஈரானுடைய பதில் என்ன தெரியுமா? சேஃப் பேசேஜ். ஷிவாலிக் மற்றும் நந்ததேவி அப்படின்னு 2 கப்பல், 2 டேங்கர்ஸ். இந்த 2 இந்திய எல்பிஜி டேங்கர்களும், 2ல் என்ன இருக்குது தெரியுமா? ஆல்மோஸ்ட் 400 மில்லியன் சிலிண்டர்ஸ், நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய கேஸ் சிலிண்டர்ஸ், 400 மில்லியன் கேஸ் ஃபில் பண்ணுற எல்பிஜி கேஸ் இந்த 2 டேங்கர்லையும் இருக்குது. மொத்தமாக 92,712 மெட்ரிக் டன்ஸ் கார்கோ இது ஹார்மோஸை கடந்து இன்னைக்கு இந்தியா நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு. இந்த எல்பிஜி கேஸ் இந்தியாவுக்கு முடிஞ்சு சக்ஸஸ்ஃபுல்லாக டெலிவர் பண்ணாதான் நம்ம நாட்டுடைய 300 400 மில்லியன் சிலிண்டர் சப்ளை, அந்த செயினே ரொம்ப ஸ்டேபிளாக சீராக கொடுக்கப்படும். இதுதான் இன்னைக்கு இந்தியா இந்த இஸ்ரேல் ஈரான், அமெரிக்கா ஈரான் போரில் சாதிச்ச மிகப்பெரிய வெற்றி. உலகத்தில் எவனுமே இதை பண்ணல. ஆனால் அமெரிக்காவுடைய உண்மையான டார்கெட் யார் தெரியுமா? த டார்கெட் அப்படின்னு கேட்டிங்கன்னா சைனாஸ் வல்னரபிலிட்டி. இப்போ தான் இந்த வீடியோவில் நாம் முக்கியமான ஒரு கேள்விக்கு வர்றோம். அமெரிக்கா ஏன் இந்த போரை இவ்வளவு தூரம் தீவிரப்படுத்துச்சு அப்படின்னு இன்னைக்கு உலகத்தில் உள்ள எல்லாருமே கேள்வி கேட்குறான். அமெரிக்கா சொல்கிற காரணங்கள், ஈரான்கிட்ட அணுசக்தி இருக்குது, அதை மொத்தமாக அழிக்கணும், அவனுடைய மிசைல் ப்ரோக்ராமே உலகத்துக்கே மிகப்பெரிய அச்சுறுத்தல், அதை அழிக்கணும். ஆனால் நிஜமான காரணம் அப்படின்னு நான் சொல்கிறேன் சைனா. இப்போ பாருங்கள், அமெரிக்காவுக்கு கடந்த 70-80 வருடமாக உலகத்தில் ஒரு குளோபல் பவராக இருந்து அவனுக்கு பழகி போச்சு. ஒரு எஜமானி, ஒரு எஜமான், ஒரு கிராண்ட்ஃபாதர், ஒரு தாத்தா, வீட்டுக்கு தாத்தா மாதிரி, உலகத்துக்கெல்லாம் ஆலமரத்துக்கு கீழே இருந்து பஞ்சாயத்து பண்ணுற மாதிரி இந்த அமெரிக்கா தன்னுடைய குளோபல் பவருங்கிற ஒரு லக்ஸுரியை அனுபவித்து ஆல்மோஸ்ட் 60-70 வருடங்கள் ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் அடுத்த ஒரு 50-100 வருடங்களில் அமெரிக்காவுக்கு சவால் விட போகிற அந்த குளோபல் பவர் அப்படிங்கிற இடத்த பிடிக்கிறதுக்கு சவால் விட போகிற ஒரே ஒரு நாடு இன்னைய சூழ்நிலையில் யாருன்னு கேட்டிங்கன்னா, பொருளாதார அடிப்படையிலும் டெக்னாலஜி அடிப்படையிலும் மிலிட்டரி அடிப்படையிலும் சைனா தான். சைனா கூட நேரடியாக போர் நடத்துகிற சாத்தியம் இன்னைக்கு அமெரிக்காவுக்கு கிடையாது. பிகாஸ் நார்த் கொரியாவை பார்க்கணும், ரஷ்யாவை பார்க்கணும், இப்படி பல விஷயங்கள் இருக்குது. எனவே சைனா கூட நேரடியாக போர் நடத்துகிற சாத்தியம் அமெரிக்காவுக்கு தைரியம் இருக்கலாம், அதற்கான சக்தியும் இருக்கலாம். ஆனால் அப்படி ஒரு போர் சாத்தியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ரொம்ப கஷ்டம், உலகத்தையே அழிச்சிடும். ஆனால் இந்த மறைமுகமான ஒரு ப்ரெஷர் பாயிண்ட்ஸை நீங்கள் பார்க்கணும். இன்டைரக்ட் ப்ரெஷர் பாயிண்ட்ஸ், மறைமுகமான அழுத்த புள்ளிகள் அதிகமாக அமெரிக்காவுக்கு இருக்குது. அதுதான் இந்த எரிசக்தி பாதைகள், எனர்ஜி ரூட்ஸ், த ட்ராப் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் இன்றைக்கி சைனாவுடைய மொத்த கச்சா எண்ணெய் இறக்குமதியில் கிட்டத்தட்ட 1/3 பங்கு இந்த ஹார்முஸ் வழியாகத்தான் வருது. ஒரு நாளைக்கு சுமார் 5 மில்லியன் பேரல்ஸ் சைனாவுக்கு இந்த ஹார்முஸ் வழியாக வருது. ஸோ ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸில் ஒரு பதட்டம்னா சைனாவுடைய எனர்ஜி சப்ளை செயினுக்கே அது மிகப்பெரிய ஒரு ப்ரெஷர். உலகத்தில் வேற எந்த நாடுக்குமே இல்லாத ஒரு ப்ரெஷர் தான் இன்னைக்கு சைனாவுக்கு. நிறைய பேர் சொல்லுவீங்க, ஈரான் தான் சைனா கப்பலெல்லாம் விட்டுக்கிட்டே இருக்கேன். அதுக்கு வர்றேன் நான், சரியா? ஐ வில் கம் டு தட். த எக்கனாமிக் டாமினோ எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும்.
அங்கே நடக்கிறது இதுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் எல்லாம் வரும். ஆனால் உண்மையிலே நடக்கிறது வேறையாக இருக்கும். தட்ஸ் கால் தி எக்கனாமிக் டாமினோ எஃபெக்ட். இதனுடைய இன்னொரு லேயரை நீங்கள் பார்க்கணும். உலகத்திலேயே இன்னைக்கு சைனா எந்த மாதிரியான ஒரு எக்கானமி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட்ஸ் அ மேனுஃபேக்சரிங் எக்கானமி. எலக்ட்ரானிக்ஸ், பேட்டரிஸ், ஸ்டீல்ஸ், சோலார் அப்படின்னு அவங்களுடைய எல்லா தொழிற்சாலைகளையுமே ஓடணும்னா என்ன வேணும் தெரியுமா? வெயில் இருந்தால் போதாது, மழை இருந்தால் போதாது, எனர்ஜி வேணும். எனர்ஜி சப்ளை இவனுக்கு அன்ஸ்டேபிளானா மேனுஃபேக்சரிங் அப்படியே ஸ்லோ ஆகிடும், ஸ்டேல் ஆகிடும், கம்ப்ளீட்லி அன்ஸ்டேபிள் ஆகிடும். மேனுஃபேக்சரிங் ஸ்லோவானா எக்ஸ்போர்ட்டு பெரிய அளவில் பாதிக்கப்படும். இன்னொரு விஷயம், இன்னைக்கு உலகம் எதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கு? ஏஐ ரேஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு பெரிய ரேஸில் மொத்த உலகமும் ஓடிக்கிட்டு இருக்கு. இதில் சைனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் மிகப்பெரிய ஒரு போட்டி. உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய டேட்டா சென்டர்களுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு மின்சாரம் தேவைப்படுது. எனர்ஜி விலை ஏறுனா கம்ப்யூட்டிங் செலவு சட்டன்னு ஏறும். எனவே இவனுடைய மொத்த ஏஐ வளர்ச்சியோட வேகம் திடீர்னு குறையும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அந்த கேப்பை அமெரிக்க நிறுவனங்கள் ஈஸியாக ஃபில் பண்ண ஆரம்பிக்கும். சைனா சடன்னு கீழே போயிடும். அதனால் உலகத்தில் அமெரிக்காவுக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, சைனாவுடைய மேனுஃபேக்சரிங் பவர் குறைஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான், சைனா காலி. இதனால தான் உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய அனலிஸ்ட் இதை ஒரு மறைமுக பொருளாதார போர், இப்போ ஈரானில் நடக்கக்கூடிய போர், இட்ஸ் அன் இன்டிரெக்ட் எக்கனாமிக் பேட்டில் ஃபீல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே தான் இந்தியாவுடைய ஸ்ட்ராட்டஜிக் பிரில்லியன்ஸ் இருக்குது. இந்த மொத்த சதுரங்க ஆட்டத்திலையும் இந்தியா ஒரு சிறப்பான இடத்துல இருக்கு. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்தியா முழுசாக அமெரிக்கா கேம்பில் கிடையாது. இந்தியா முழுசாக ஈரானுக்கு எதிராகவும் கிடையாது. சைனாவுக்கு போட்டியாளராக இருந்தாலும் நீ உன் வேலையை பாரு, நான் ஏன் வேலையை பார்க்குறேன். அதே சமயம் ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்குகிற உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு கன்சியூமர். இந்த பேலன்ஸ்டு பொசிஷன் தான் இன்னைக்கு இந்திய கப்பல்களை தைரியமாக மூவ் பண்ண வைக்குது. இன்னைக்கு இந்தியா ஈரான் கிட்ட சொல்கிறது என்ன தெரியுமா? இங்கே பாரு, நம்ம ரெண்டு பேருடைய உறவில் ஒரு ஃபங்க்ஷனல் ரிலேஷன்ஷிப்பில் மாமா மச்சான் உறவெல்லாம் கிடையாது. ஈரான் கிட்ட இப்படிப்பட்டவங்க கிட்ட மாமா மச்சான் உறவெல்லாம் வைக்க வேண்டிய தேவை கிடையாது. பட் ஒரு ஃபங்க்ஷனல் ரிலேஷன்ஷிப்பில் 20, 30, 40 வருடமாக கமினி இருந்தப்பவும் சரி, இப்போ அவர் இறந்ததுக்கு அப்புறமும் சரி, உங்ககிட்ட நான் ஒரு சவகாசம் வச்சுக்கிட்டேன் அப்படிங்கிறதுக்காக அமெரிக்கா என்னை எப்படியெல்லாம் டார்கெட் பண்ண ட்ரை பண்ணால் தெரியுமா? உங்ககிட்ட நான் ஆயில் வாங்குகிறேன் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக கடந்த 20 வருடமாக அமெரிக்கா ஆல்மோஸ்ட் டெய்லி என்ன பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். ஒன்று நான் சேங்ஷன் பண்ணுவேன், உன்னுடைய ப்ரைவேட் கம்பெனி அங்கே பிஸ்னஸ் பண்ணுறானுங்க, உன்னுடைய கவர்மெண்ட் ஆயில் அங்கேருந்து வாங்கி இங்கே வர்றானுங்க அப்படின்னு அவன் என்ன பிளாக்மெயில் பண்ணாததே கிடையாது. ஆனால் அந்த பிளாக்மெயில் எல்லாம் தாண்டி நான் உங்ககிட்ட இவ்வளவு வருடமாக ஒரு சகவாசம், ஒரு ரிலேஷன்ஷிப், ஒரு பொருளாதாரம், ட்ரேடு, ஆயில் அப்படின்னு நான் வச்சுக்கிட்டே இருக்கிறேன். சபகர் போர்ட் அப்படிங்கிற ஒரு காரணத்தை வச்சு நானும் உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறேன். என்னைக்காச்சும் அவன் எனக்கு ப்ரெஷர் கொடுத்தான் அப்படிங்கிறதுக்காக, ஐயோ போயா நீயே வேற ப்ராக்சி வார உலகம் முழுசாக கடத்திக்கிட்டு இருக்க, உங்ககிட்ட போய் நான் எதுக்கு பேசுறதுன்னு அப்படின்னு சொல்லியிருக்கேனா? சொல்லலைல்ல. நீ இன்னைக்கு யாருக்கு கொடுக்குறே இல்லையோ, 140 கோடி மக்கள் ஆல்மோஸ்ட் 300 மில்லியன் கேஸ் சிலிண்டரை நம்பி இருக்கிறாங்க. அது அந்த 2 கப்பலில் இருக்குது. அதை நீ விடலைன்னா இதோட நம்ம கதை முடிஞ்சது அப்படின்னு சொன்னதுமே அப்பாஸ், ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர், ஐயா நீங்கள் கவலைப்படாதீங்க, ஒரே ஒரு கொடியை மட்டும் நாட்டுங்க, உங்கள் கப்பல் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு நடந்தது தான் இந்த மூமெண்ட். உலகமே மொத்த ஷிப்பிங்கை இன்னைக்கு நிறுத்தி வச்சிருக்கக்கூடிய நேரத்தில் இந்திய கப்பல் மட்டும் கடந்து போகுதுன்னா அது பல தசாப்தங்களாக இந்தியா வளர்த்தெடுத்த ஒரு ராஜதந்திர உறவுகளுடைய பலன் அப்படின்னு சொல்லலாம். இது இன்னைக்கு அமெரிக்கா இங்கே செய்யக்கூடிய போர், ஈரான் கிட்ட அணு ஆயுதம் இருக்குது, அவனுடைய மொத்த மிசைல் ப்ரோக்ராம்ஸு மொத்த உலகத்துக்கே த்ரெட்டனிங்காக இருக்குது. ஐ கம்ப்ளீட்லி அக்ரி அண்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஆனால் அமெரிக்கா இன்னைக்கு இவனுடைய பவர் வருங்காலத்தில் இன்னும் ஒரு 50 ஆண்டுகளில் நம்ம இடத்த ரீப்ளேஸ் பண்ணுற இடத்துல ஒருத்தன் ப்ரிப்பேர் ஆகிக்கிட்டே இருக்கிறான்னா அது சைனா. இன்னைக்கு சைனாவை ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தில் கூட அடித்தாலும் அடுத்த 5-10 வருஷத்துக்கு இந்தியாவுக்கு இணையாக சைனாவால் வளர முடியாது. அவனுக்கு ஏற்கனவே சைனாவில் பொருளாதார பிரச்சனை 1000 பிரச்சனை இருக்குது. எனர்ஜி குறைவாக இருக்குது, கரன்சி ப்ராப்ளம் இருக்குது, அவனுடைய டெமோகிராஃபினா
இந்த மக்கள் தொகை கட்டுப்பாட்டு செஞ்சதில் எல்லாமே தப்பாக போய் இப்போ அங்கே வந்து கரெக்டான வேலையை செய்ய வேண்டிய கரெக்டான வயசுள்ள ஆட்கள் சைனாவில் கிடையாது. எல்லா மேனுஃபேக்சரிங்கும் சரி, சப்ளை செயினும் சரி, மார்க்கெட்டிங்கும் சரி, சேல்ஸும் சரி, ஏன் ஆக்சுவல் ஹார்ட்கோர் ப்ரொடக்ஷனும் சரி, எல்லாத்துலேயுமே வயசானவங்களை போட்டு சைனா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. அன்ஃபார்ச்சுனேட்லி அங்கே நடக்கிறது எதுவுமே வெளியே வர்றது கிடையாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதனால தான் இன்னைக்கு அமெரிக்கா அந்த மொத்த இன்டெலையுமே கேதர் பண்ணி, மொத்த உளவு விஷயங்களையும் கேதர் பண்ணி என்ன பண்ணியிருக்கான் தெரியுமா? இந்த போரை வந்து சைனாவுக்கு எதிராக இந்த போரை நேரடியாக தைவான்லேயோ அல்லனா ஜப்பான்லேயோ அல்லனா பிலிப்பைன்ஸ்லேயோ அல்லனா சவுத் கொரியா வழியாகவோ பண்ணியிருந்தான்னா அவனுங்க எல்லாருக்கும் வர்ற அழிவும் சரி, அதனால் அமெரிக்காவுக்கு வர்ற அழிவும் சரி, இப்போ ஈரானில் வர்ற அழிவை விட 2-3 மடங்கு இருக்கும். இன்னைக்கு ஈரானை எப்படி இஸ்ரேல் அடிக்குதோ அதே மாதிரி இஸ்ரேலால் அங்கே இருக்கிற சைனாவை அமெரிக்காவுக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கிற பேரில் அடிக்க முடியாது. ஸோ ஹீ சோஸ் மிடில் ஈஸ்ட். என்ன இவனுக்கு நல்லா போனால் அங்கே இருக்கிற ஒரு 17, 18, 20 ஏர்பேஸில் அல்லனா மிலிட்டரி பேஸில் ஒரு 1-2 அடி வாங்கும். 17 அடி வாங்குச்சு அப்படின்னு உண்மை வருது, அது வேறு விஷயம். என்ன இந்த எல்லா நாடுகள்லையுமே இவனுக்கும் ஆயில் ஃபீல்ட்ஸ் இருக்குது. யாருக்கு? அமெரிக்காவுக்கும். சவுதி, கத்தார், குவைத் எல்லா இடத்துலையும் இவன் திருட்டுத்தனமாக பிடிச்சி வச்சுருக்கான்ல, அந்த ஆயில் ஃபீல்ட்ஸ் இவனுக்கும் இருக்குது. அதில் உள்ள வருமானம் கொஞ்சம் குறையும். அந்த ஆயில் ஃபீல்ட்ஸை வந்து ஈரானுடைய மிசைல்ஸ் வந்து அடிக்கும். இட்ஸ் ஓகே, அடிச்சுட்டு போகிறான். எனக்கு என்ன நடக்க போகுது? என்னுடைய பொருளாதாரத்தில் ஒரு 50 பில்லியனோ 100 பில்லியனோ குறையும். அதை ஏதாவது ஒரு நாட்டுக்கு மேலே டரிஃப் அப்படின்னு போட்டு வாங்கிக்கலாம். சரியா? ஒன்றும் இல்லையா? இந்த பக்கம் வெனிசுலாவை பிடிச்ச மாதிரி இப்போ அவனுக்கு நாட்டுக்கு சப்ளை வெனிசுலாலேருந்து தாராளமாக போய்கிட்டே இருக்குது. ஸோ எப்படி வெனிசுலா ஆயிலை வந்து கேப்சர் பண்ணானோ அதே மாதிரி ஈரான் ஆயிலை கேப்சர் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி, இதனால் மிடில் ஈஸ்ட் நாடுகளுக்கு ஏதாவது ஒரு சொல்ல முடியாத அளவுக்கு பாதிப்புகள் வரும். அதெல்லாம் ரீபில்டு பண்ணிக்குவானுங்க. எப்படியா இருந்தாலும் ஆயில் பணம் வந்துக்கிட்டு தானே இருக்கும். ஒரு பிரச்சனை முடிஞ்சு டஸ்டெல்லாம் செட்டில் ஆகும்போது கல்ஃப் நாடுகளுக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்கும். அப்படி நடக்கும்போது அவனுங்க நல்லா ஆயிடுவானுங்க. பட் ஈரான் மொத்தமாக அழிஞ்சிடும். அந்த ஈரான் அழியிற கேப்பில் உலகத்தில் எவன் அழியிறானோ இல்லையோ மொத்த சைனாவும் காலி ஆகிடும். அதுக்காக சைனாங்கிற நாடே இல்லாமல் போயிடும், அழிஞ்சு போயிடும், இதுதான் கடைசி அப்படிங்கிறது இல்லை. பட் இவன் எதிர்பார்க்குற மாதிரி இன்றைக்கி இவனுடைய உளவு டேட்டா சொல்லுதில்ல, இவனுடைய இன்டெலிஜென்ஸ் கேதரிங் சொல்லுதில்ல, இவங்க நினைக்கிற மாதிரி அடுத்த 5, 10, 15, 20, 30 வருஷத்தில் அமெரிக்காவுக்கு பதிலாக அவன் ஒரு குளோபல் பவராக மாற முடியாது. அதை தடுக்கணும். நீங்கள் இப்போ ரூபியோட எல்லா பேச்சையும் பாருங்கள். மார்க்கோ ரூபியோ, அவர் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட், அமெரிக்காவுடைய எக்ஸ்டர்னல் மினிஸ்டர் பேசுகிற பேச்சு எல்லாமே கேளுங்க. அவர் எப்போல்லாம் சைனா அப்படின்னு பேசுகிறாரோ, அவர் பேசுகிற ஒவ்வொரு ஸ்பீச்லேயுமே அவர் சொல்லக்கூடிய விஷயம், China is going to be the next global power and that's what they are trying to do. That's what they are trying to replace. That's how they are trying to replace America. இப்படியே பேசிக்கிட்டு இருக்கிறார். ஸோ நீங்கள் அதை நல்லா கேளுங்க. அதை தடுக்கணும். அதை தடுத்து முடிச்சுட்டா இன்னைக்கு அமெரிக்காவுடைய மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளேயே இதை எப்படி தடுக்கணும் அப்படின்னா, இந்த போரில் யார் வெற்றியாளர் அப்படின்னு சொல்லணும்னா இன்னும் பல காலம் இருக்குது. ஏன்னா அமெரிக்காவுடைய அந்த ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி பிளேயில் அந்த கேமில் அமெரிக்கா தான் வின் பண்ணுது, சைனாவுடைய பொருளாதாரம் உண்மையிலேயே பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு ப்ரூவ் ஆகணும். ஈரான் தன்னுடைய எதிர்ப்பை காட்டுது, சைனா ரொம்ப அமைதியாக கவனிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்தியா மிக தெளிவான ஒரு தெளிவோடு ஒரு ஸ்ட்ராட்டஜிக் கிளாரிட்டியோடு நகர்ந்துக்கிட்டு இருக்கு. 92,712 மெட்ரிக் டன்ஸ் எல்பிஜி இன்றைக்கி இந்தியா நோக்கு வந்துக்கிட்டு இருக்கு. அந்த கப்பல் இன்னும் ஒரு 3-4 நாட்களில் இந்தியாவில் ஒரு கரையை வந்து அடையும். அந்த கேஸ் சிலிண்டர் உங்கள் வீட்டுக்கு வரும். அந்த நிமிஷம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அது வெறும் எல்பிஜி கேஸ் சிலிண்டர் அப்படின்னு நீங்கள் அதை பார்க்க போகிறீங்களா, இல்லைனா இது ஒரு எல்பிஜி ஷிப்மெண்ட் அப்படின்னு பார்க்க போகிறீங்களா, அது இந்திய ராஜதந்திரத்துடைய மிகப்பெரிய வெற்றின்னு பார்க்க போகிறீங்களா? அந்த கேஸை கனெக்ட் பண்ணி அப்படி பற்ற வச்சு ஒரு காஃபி போட்டு குடிக்கும்போது அது வெறும் எல்பிஜி ஷிப்மெண்ட்டா? உலகம் இன்றைக்கி பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் எப்படியோ இந்த 400 மில்லியன் கேஸ் சிலிண்டர் வந்து நம்ம இந்திய கரையை சேர்ந்து அது உங்கள் வீட்டு வரைக்கும் வந்து நீங்கள் அதை பற்ற வச்சு காஃபி குடிக்கும்போது
அது வெறும் ஷிப்மெண்ட்டா? அது இந்திய ராஜதந்திரத்துடைய மிகப்பெரிய வெற்றி. இந்த ஹார்முஸ் போர் உண்மையிலேயே ஈரானை குறி வைக்குதா, இல்லை சைனாவுடைய எனர்ஜி நிரம்ப நசுக்கிற அமெரிக்காவுடைய மாஸ்டர் பிளானா? கொஞ்சம் யோசிச்சு கமெண்ட்ல சொல்லுங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் யோசிச்சு கமெண்ட்ல சொல்லுங்க. இது ஈரானை குறிவைக்கிற போரா? இந்த ஹார்முஸ் போர் உண்மையிலேயே ஈரானை மட்டும் மியர்லி அட்டாக்கிங் ஈரானா? அப்படி கேட்போம். இந்த ஹார்முஸ் போர் உண்மையிலேயே ஈரானை மட்டும் குறிவைக்கிற போரா, இல்லை சைனாவுடைய எனர்ஜி நரம்ப நசுக்கிற அமெரிக்காவுடைய மாஸ்டர் பிளானா? இன்னைக்கு அவனுடைய மிசைல் ப்ரோக்ராம் அழிக்கப்படுது, ஐஆர்ஜிசி கமாண்டர்ஸ் கொல்லப்படுறானுங்க, அங்கே ஹெசபல்லாஸ் அடி வாங்கிட்டு ஓடிட்டு இருக்கிறானுங்க, சீஸ்ஃபயர் அங்கே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இஸ்ரேல் வெளிப்படையாக அனௌன்ஸ் பண்ணிடுச்சு, நான் உள்ள உன்னுடைய லேண்டை கேப்சர் பண்ண போறேன். இனிமேல் இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா ஐ வில் டூ அ கிரவுண்ட் இன்வேஷன். ஒரு ஆக்கிரமிப்பை தொடங்கி ஒரு சில இடங்களை நான் கேப்சர் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னதும் இன்னைக்கு லெபனனில் உள்ள கவர்மெண்ட் லெபனன் கவர்மெண்ட்டால் ஹெசபல்லாவை ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு நாட்டில் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியே ஒரு தீவிரவாத அமைப்பாக இருக்கும்போது அதை என்ன பண்ண முடியும்? அது சிவில் வார் ஆகிடும். இப்போ இந்தியாவை எடுத்துக்கோங்க. ஏதோ ஒரு கார்னரில் ஒரு 500 பேரோ ஒரு 1000 பேரோ இப்படி ஏதாவது கோல்மால் பண்ணிக்கிட்டு இருந்தான்னா அதை ஏதாவது பண்ணலாம். இது ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய பாதிக்கும் அதிகமான மெஜாரிட்டி கட்சியே ஒரு தீவிரவாத அமைப்பாக இருக்குது. அதுதான் ஹெசபல்லா லெபனனில். ஸோ இன்றைக்கி அந்த கவர்மெண்ட் இஸ்ரேல்கிட்ட சொல்லியிருக்கு, நீங்கள் வாங்க நம்ம ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவோம், அதுக்கப்புறம் என்னான்னு பார்க்கலாம் அப்படின்னு. அவன் ஏன் சொல்கிறான் தெரியுமா? இப்போ தான் இஸ்ரேல் முதல் முறையாக, இங்கே பாரு, நீ கவர்மெண்ட்டுங்கிற முறையில் சும்மா இருந்தேன்னா, அவன் பாட்டுக்கு இப்படி ராக்கெட்டு விட்டுக்கிட்டே இருந்தான்னா, நான் என்னுடைய மொத்த மிலிட்டரியுமே இந்த பக்கமாக சவுத்து பக்கமாக இறக்கி உன்னுடைய லேண்டை நான் கேப்சர் பண்ண ஆரம்பிப்பேன். எந்த யுனைடெட் நேஷன்ஸ் எவன் வந்தாலும் நான் கேட்க மாட்டேன். ரொம்ப அதிகமாக போனால் மேக்ரான், நம்ம பிரான்ஸ் பிரசிடென்ட் மேக்ரான் கொஞ்சம் சத்தம் போடுவார். பிகாஸ் அவருக்கும் லெபனனுக்கும் ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்குது. அது வேற கதை, அது வேற வீடியோவில் பேசலாம். அது என்ன கனெக்ஷன், எப்படிப்பட்ட கதை அப்படின்னு. பட் நாம் இன்னைக்கு சொல்ல வர விஷயம் என்னன்னா, இந்த போர் ஈரான் அடிப்படையில் அமெரிக்காவும் சரி இஸ்ரேலும் சரி அவனுடைய மிசைல் ப்ரோக்ராம், செறிவூட்டப்பட்ட யுரேனியம், அங்கே இருக்கக்கூடிய டெரரிஸ்ட், ஐஆர்ஜிசி கமாண்டர்ஸ், குவாட் ஃபோர்ஸ் எல்லாத்தையும் மொத்தமாக அழிக்கிறது ஒரு திட்டமாக இருந்தாலும், இந்த ஹார்முஸ் போர் உண்மையிலேயே ஈரானை மட்டும் குறிவைக்குதா, இல்லை சைனாவுடைய எனர்ஜி நரம்ப நசுக்கிற அமெரிக்காவுடைய ஒரு மிகப்பெரிய மாஸ்டர் பிளானா? என்ன கேட்டிங்கன்னா, as equally as possible, ரைட்? ஈரானை எந்த அளவுக்கு குறி வச்சிருக்கானுங்களோ அது டைரக்ட் ஹார்ட் வார். ஆனால் இது இன்டைரக்ட் சாஃப்ட் வார் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். எது? சைனாவை டார்கெட் பண்ணது. ஸோ இந்த விஷயத்தில் கெயின் பண்ண போகிறது உலகத்திலேயே ஒரே ஒரு நாடு தான். அது யார், என்ன, எப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தான் சொல்லணும். நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், நான் படிக்கிறேன். நான் சொல்ல வரதை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படிங்கிறத நான் கமெண்டில் பார்த்து கண்டுபிடிப்பேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா எதுக்கு வெயிட் பண்ணுறீங்க? போய் பாருங்கள், மற்ற வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தா subscribe பண்ணா போதும் my dear friends. Thank you so much my dear friends for watching all my videos and supporting my channel. Until I come back with my next awesome video, it's bye bye from Suresh. Stay safe, stay positive, stay active and stay fit. And always dream big in your life. நம்மளால எப்போவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் my dear friends. And as I always say, please take care of your parents at your home. உங்கள் அப்பா அம்மாவை உங்கள் வீட்டில் வச்சு நல்ல சந்தோஷமாக பத்திரமா பாதுகாப்பாக பார்த்துக்கங்க my dear friends, because it's very, 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 very important. Thank you.